சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது மன்மதன் ஆற்றலுக்கு வசப்பட்ட மகேஸ்வரர் கதை. மகரிஷிகளே, வெண்மை, செம்மை, நீலம் முதலிய நிறங்களை அற்று பலவித ரூபங்களை அடைந்து சாந்தம், கோபம், குரோதம், இந்திரிய நிகிரகம், இச்சையின்மை ஆகியவற்றை உடைய சிவபெருமானுக்கு சிருஷ்டி செய்து வைத்து விருப்பு உண்டாகி ஜலமும் பிராணிகளின் இதய முந்தானமாக உடைய நாராயணனை சிருஷ்டித்தார். அவ்வாறு படைக்கப்பட்ட நாராயணன் தவம் செய்து இறுதியில் திருப்பார்கடலில் அநேக காலம் சயனித்திருக்க அந்த நாராயணனது உந்தியிலிருந்து பிரம்மனை தோற்றுவித்தார். பிரம்மன் தாவரங்கள், மனிதர்கள், தேவர்கள் மற்றும் உலகங்கள் உள்ளிட்ட பல வகை சாத்வீக சிருஷ்டிகளை செய்தார். சிருஷ்டி முடிந்த பிறகு பிரம்மனும் விஷ்ணுவும் சந்தித்து நானே உயர்ந்த பரம்பொருள் என்று தங்களுக்குள் வாதாடினர். அப்போது அவர்களின் ஆணவத்தை அடக்க தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான அக்னிமயமான ஜோதிலிங்கம் அவர்கள் முன் தோன்றியது. அதன் அடியை காண விஷ்ணு வராக வடிவிலும், முடியை காண பிரம்மன் அன்ன வடிவிலும் சென்றும் யாராலும் அதை கண்டறிய முடியவில்லை. அசிரரி வாக்கின்படி அவர்கள் இருவரும் அந்த லிங்கத்தை பூஜித்து சிவபெருமானின் அருளையும் இஷ்ட சித்திகளையும் பெற்றனர். பின்னர் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன் உடலில் சரிபாதி தந்து அர்த்தநாரீஸ்வரராக விளங்கினார். மற்றொரு காலத்தில் பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் புரிந்து இமாச்சலத்தில் உள்ள ஒரு குகையில் பூதசேனைகளுடன் அநேக காலம் எழுந்தருளி இருந்து விளையாடினார். அப்பொழுது பார்வதி தேவி தன் காரிருள் வடிவம் நீங்கி பொன்னிற கௌர வடிவத்தை அடைய விரும்பினாள். தன் நாயகர் தன் திருமணத்திற்கு முன்னரே கங்கையை ஜடாமுடி மேல் அணிந்திருப்பதால் இதுபோல் இன்னும் வேறெவரையேனும் விருப்பமுறாமல் தன் தோழியாகிய உத்தம குசுமை என்பவளையும் தன் புதல்வனான வீரகேசனையும் ஒவ்வொரு வாசலில் காவலாக வைத்து வேறொரு ஸ்திரீயையும் உள்ளே விடக்கூடாதென்று உறுதியாக கட்டளையிட்டாள். அவர்கள் அவ்வாறே வாயிலில் காப்பதாக கூறியதும் பார்வதி தேவி தவம் செய்ய சென்றாள். சாகாவரம் பெற விரும்பிய ஆதி என்னும் அசுரன் பிரம்மனிடம் வரம் பெற தவம் செய்தான். பிரம்மன் அவனுக்கு சாகாவரம் மறுத்து, இந்திரன் மேகம் பொழிந்து பெரும் மழை பெய்யும் காலத்தில் நான் மகா கபடியாய் வேற்றுருவம் எப்பொழுது எடுப்பேனோ அப்பொழுது மரணமடைய வேண்டும் என்றான். அவ்வாறே நடக்கும் என்று பிரம்மதேவன் வரமளித்துவிட்டு மறைந்தார். வரம் பெற்ற ஆதி அசுரன் சிவன் தன் மனைவியை பிரிந்து விரகத்தில் இருப்பார் என்று எண்ணினான். காவலர்களை ஏமாற்ற தன் உருவை மாற்றி ஒரு சர்ப்பமாக மாறி குகைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றதும் பார்வதியின் கௌர வடிவத்தை எடுத்துக்கொண்டு விரக வேதனையில் இருப்பது போல சிவனின் அருகில் சென்று மன்மத லீலைகளுக்கு அழைத்தான். வந்திருப்பது தன் மனைவி அல்ல, மாயாவி அசுரன் என்பதை சிவன் உணர்ந்தார். அவனது யோனி பகுதியில் தன் சூலாயுதத்தை செலுத்தி அவனை கொன்றார். இறக்கும் தருவாயில் அசுரன் தன் அண்ணனான சம்பரன் உங்களை வதம் செய்வான் என்று கூறி மடிந்தான். தவம் முடிந்து திரும்பிய பார்வதி தேவி தன் அனுமதியின்றி ஒரு பெண் சிவனின் அந்தப்புறத்திற்குள் சென்று சிற்றின்பம் துய்த்ததாக காவல் காத்து நின்ற வீரகேசன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். அவனது அஜாக்கிரதையால் இந்த தீமை நடந்ததால் கோபமுற்ற பார்வதி, நீ மானிட உடம்போடு பூலோகத்தில் ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறந்து நரை, திரை, மூப்பு அடைவாய் என்று வீரகேசனுக்கு சாபமிட்டாள். வீரகேசன் தாயின் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினான். அதற்கு பார்வதி, பூலோகத்தில் ஸ்லாத முனிவர் என்பவருக்கு மகனாக பிறந்து 12 ஆண்டுகள் வாழ்ந்து விமோச்சனம் பெற்று மீண்டும் எனக்கு மகனாவாய் என்று சாப விமோச்சனம் அளித்தாள். குழந்தை பேரில்லாத ஸ்லாத முனிவர் சிவபெருமானை நோக்கி உக்கிரமாக தவம் புரிந்தார். சிவன் தோன்றி யாக பூமியை உழும்போது உனக்கு ஒரு பெட்டியில் நெற்றி கண்ணுடன் கூடிய ஒரு குழந்தை கிடைக்கும் என்று வரமளித்தார். அதன்படியே கிடைத்த குழந்தைக்கு முனிவர் செப்பகேஸ்வரன் என்று பெயரிட்டு வளர்த்தார். அவனுக்கு 16வது வயது வரை ஆயுள் என்பதை அறிந்து முனிவர் வருந்த செப்பகேஸ்வரன் சிவனை நோக்கி தவம் செய்து சாகாவரம் பெற்றான். சிவபெருமான் அவனுக்கு தீட்சை தந்து தன் கணங்களுக்கு தலைவராகி திரு நந்திதேவர் என்ற பதவியையும் அளித்து சுயசை என்ற கன்னியோடு திருமணமும் செய்து வைத்தார். சிவகணங்களுக்கு தலைவராக இருந்து சகல சிவாலயங்களிலும் அதிகாரம் செலுத்தும்படி கரிகையும் பிரம்பும் கொடுத்தருளினார். முனிவர்களே, நந்தி எம்பெருமான் பார்வதி தேவியாருக்கு புத்திரராக தோன்றிய சரிதமும் சொன்னேன். அடுத்ததாக பொன்னிறத்துடன் வந்த பார்வதி தேவி
சிவபெருமானை சாஷ்டாங்கமாக பணிந்தாள். சிறிது காலம் சென்ற பின் தாருகாவன முனிபத்தினிகள் பேரழகிகளாய் கற்பில் மேம்பட்டு இருமாப்பு அடைந்தார்கள். அவர்களின் அகந்தையை அடக்க சிவபெருமான் திகம்பர பிட்சாடனர் வடிவிலும் விஷ்ணு மோகினி வடிவிலும் தாருகாவனம் சென்றனர். சிவனின் பேரழகை கண்டு மயங்கிய முனிபத்தினிகள் தங்களின் கற்பை மறந்து மன்மத அவஸ்தைப்பட்டு சிவனின் பின்னால் ஓடினர். ஆனால் வசிஷ்ட முனிவரின் மனைவியான அருந்ததி மட்டுமே சிவனின் மாயைக்கு உட்படாமல் தன் கணவனே தெய்வம் என்று கற்பு நெறியில் உறுதியாக நின்றாள். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் என்றும் இளமையோடு வாழும் வரமளித்தார். தங்கள் மனைவிகளின் நிலை கண்டு கோபமுற்ற முனிவர்கள் சிவனுக்கு எதிராக செய்த ஆபிசார வேள்விகள் யாவும் சிவலிங்க வழிபாட்டிலேயே போய் முடிந்தன. இறுதியில் இது இறைவனின் லீலை என்பதை உணர்ந்து முனிவர்கள் சிவனின் திருவடிகளை சரணடைந்தனர். உலகில் உள்ள திருமண தம்பதியர் அருந்ததியை பார்த்தால் மகத்தான புத்திர பாக்கியமும் பதிவிரதா தன்மையும் உண்டாகும் என்ற வழக்கமும் இதனாலேயே தோன்றியது. இவ்வாறு மன்மதனின் காமவலைக்கு சிவனோ அல்லது பெரியோர்களோ ஒருபோதும் உட்பட மாட்டார்கள். மாறாக அகந்தையை அழிக்கவே இத்தகைய லீலைகளை புரிகிறார்கள் என்று சூதமுனிவர் கதையை நிறைவு செய்தார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.